இங்க ரபிங்கிறவரு கொரியர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, இன்னும் போனஸ் போடலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தமா இருக்காரு. இப்ப டெலிவரி பண்ண போன ஒரு வீட்ல அந்த வீட்டு ஓனர் குப்பை அள்ளுறவருக்கு போனஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. அதை இவர் ஏக்கமா பார்க்கவும், என்னப்பா உனக்கும் போனஸ் வேணுமான்னு கேட்க, ஐயா அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து இவரோட செப்பல் பிஞ்சு போயிடும். அது ஆல்ரெடி பிஞ்ச செப்பல் தான், ஏற்கனவே பின் போட்டு தான் வச்சிருப்பாரு. இப்ப ஒய்ஃப் வேலை செய்யற இடத்துல முன்பணமா ஒரு 1000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க. இப்ப வீட்டுல ஒரு 800 ரூபாய் வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு இப்ப பையனுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக போறாங்க. இப்ப அவங்க பையன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப கடைக்கு போயிட்டு இவங்களுக்கு சாரி, அவருக்கு டிஷர்ட்னு சொல்லிட்டு நிறைய பாக்குறாங்க. ஆனா பணம் இல்லைங்கிறதுக்காக அதெல்லாம் எதுவுமே வாங்காம வந்துடுறாங்க. இந்த செருப்பு கடையில இருக்க ஷூவை அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அவர்கிட்ட விலை என்னன்னு கேட்டா 250 ரூபான்னு சொல்லவும், இல்லங்க எனக்கு 150 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசுறாரு. அந்த கடைக்காரனும் நீங்க ஒன்னும் ஷூவை வாங்கவே வேணாம், வச்சுட்டு போங்கன்னு சொல்லி திட்டவும், எங்க ஒய்ஃப் இருந்தா நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப ஒய்ஃபும் பையன் அந்த பக்கம் போன அப்புறம் திரும்பவும் அந்த கடைக்கு வந்து, இந்தாங்க இந்த போனை வச்சுக்கிட்டாச்சும் என் பையன் ஆசைப்பட்டு அந்த ஷூவை கொடுங்க, எனக்கு இன்னும் தீபாவளி போனஸ் போடல, பணம் வந்ததும் நான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த கடைக்காரரும் அந்த ஷூவை 150 ரூபாய்க்கு அந்த பையனை கூப்பிட்டு கொடுத்துடுறாரு. இப்ப பையனுக்கு ஆசைப்பட்டது வாங்கி கொடுத்தவங்கிற திருப்தியில இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க.